நம்ம மனசுக்குள்ள நம்மளே அறியாம எப்பவுமே ஒரு காதல் பாடல் இல்லைன்னா பாடல் வரிகள் ஒலிச்சுட்டே இருக்கும். அது வந்து சாதாரண பாடல் கிடையாது. நீங்க லவ் லைஃப்ல இருந்தீங்க அப்படின்னா, அது உங்க காதல் உங்களுக்கு தூது அனுப்புற ஒரு வழி. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அழகான கவிதை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கவிதை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க உங்களுக்கு ஒரு அழகான பாடலும் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக் உங்களுக்கு சொல்லும். அந்த பாடல் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கவிதையை பார்க்கலாம். அவங்க சொல்ற கவிதை வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, "காற்றினிலே கரைந்த இசை நம்மிடம் ஒரு ரகசியம் பேசும். புரியாத நம் உருவை புரிய வைக்கும். பிரிவிலும் ஒரு பந்தம் உருவாகும். நம் இடைவெளி இல்லாமல் போகும். நான், நீ, நாமாகி போவோம்." ஒரு பிரிவுக்கு அப்புறம் இல்லைன்னா அந்த பிரிவை வந்து ஒரு பந்தமா உருவாக்கிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த துடிப்பு தான் இந்த கவிதை வரிகள்ல வந்து நமக்கு தெரியறது. இது வந்து 5D ரேடியோ. பிரிந்திருக்கும் இதயங்கள் இசையால் இணையும் ஒரு சேனல். அவங்க இந்த 5D ரேடியோ மூலம் உங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்க சாங் பார்த்தீங்க அப்படின்னா, "விழி நீங்க போகுதே காட்சி, குழல் நீங்கி போகுதே சுவாசம், உடல் நீங்கி போகுதே நெஞ்சம், வெறும் யாக்கையானதே என் வாழ்க்கை எங்கே." நீங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. வெறும் கூடு மட்டும் தான் இருக்கு. வெறும் உடல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பிரிவு? ஏன் இந்த வேதனை? இந்த வேதனை எதனால உங்களுக்கு வந்து நடந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க வாயாலே கேட்போம். என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு. ஏன் இந்த பிரிவு? இந்த இந்த ஷஃபிள் பண்ண டைமில் நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை அலைன் பண்ணுங்கள். 3 ஆஃப் சோர்ட்ஸ் ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ ஐ ஹீல் மை ஹார்ட், ஐ மேனிஃபெஸ்ட் யூனியன், ஐ மேனிஃபெஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் தேவைப்படுதோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மனசில் கூட நினச்சிக்கோங்க. இட்ஸ் லைக் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அலைன் ஆகுங்க இந்த ரீடிங்கோட. நம்ம ஃபர்தராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அவங்க மனசுல இருந்து உண்மையிலேயே ரத்தம் தான் வடியுது. அந்த இதயத்திலேருந்து ரத்த துளிகள் வடியுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த வேதனை, இந்த வலி வந்து அவங்களுக்கு தாங்க முடியாத வலியாக இருக்குது. அதனால தான் இந்த பாடல் வரிகள் மூலம் உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. "நீ திரும்பி வந்துடு" அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறதே. "விழி நீங்கி போகுதே காட்சி." நீங்கள் வந்து இட்ஸ் லைக் இது வந்து ஒரு துடிப்பு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போகிற வேதனையை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அது எப்படி தடுக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியலை. ஸோ அவங்க மனசு வந்து காயப்பட்டிருக்கு. அந்த காயம் எதனால்? உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம்? என்ன சொல்ல விரும்புகிறாங்க அந்த சூழ்நிலையை பற்றி அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறாங்க? 10 ஆஃப் ஸ்டாப்ஸ். சுத்தமாக இந்த மனுஷனால் உங்களை பிரிஞ்ச வழியை தாங்கவே முடியல. வேதனையில் துடிச்சிட்ருக்காங்க. 2 ஆஃப் காயின்ஸ். அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களை வந்து பாஸ்டில் அவங்க வந்து பகடைக்காயாக யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆப்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்காக அவங்கள வந்து நொந்துக்கிறாங்க. இந்த இந்த நொடியை வந்து உண்மையிலேயே அவங்கள சபிச்சுக்கிறாங்க. எவ்வளோ முட்டாளாக நீ வந்து இருந்துட்ட. நீங்கள் தான் அவங்களோட வீடு, நீங்கள் தான் அவங்களோட டெஸ்டினி. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இங்கே வர முடியல அவங்களால. பாரம் பாரம் பாரம், அவ்வளவு பாரம். ஒரு அடிக்கு மேலே அடுத்த அடி வாங்கிட்டே இருக்காங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு. ஆனால் அவங்களால வர முடியல. இனிமேல் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த பாரத்தை சுமக்கிற சக்தி எனக்கு இல்லை. உன்னோட துணை இல்லாமல் என்னால் இனிமேல் ஒரு அடிக்கோடு எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாஸ்டில் வந்து அவங்க சரியாக நடந்துக்கல. ஷா ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். இந்த காதலோட பாரம் அவங்களால தாங்க முடியல. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே கொட்டுது அருவியாக எமோஷன்ஸ் உங்களை பற்றி நினைக்கும்போது. ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியல. சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகலை. நீங்கள் ஏனோ பிரிஞ்சு போயிட்டீங்க. அதனால தான் இந்த பாடல் வரிகள் மூலம் அவங்க உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, குழல் நீங்கி போகுதே சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சுவாசம் இல்லாத ஒரு மனுஷங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்கும்? வெறும் நடைப்பிணம். அவங்களும் இப்போ நடைப்பிணமாக தான் இருக்காங்க. அவ்வளோ காதலை உள்ளே வச்சுட்டு அதை அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியல. அதை சொல்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் வாய்க்கலை. ஏதோ ஒரு விஷயம் அவங்க உங்ககிட்ட சொல்ல துடிக்கிறாங்க. பார்க்கலாம் வேறு ஏதாவது வெளியில் வருதா அப்படின்னு. அவங்க சொல்ல துடிக்கிற ஒரு விஷயம் என்ன? எதை சொல்ல துடிக்கிறாங்க அவங்க? எதனால் இந்த வலி? என்ன எதனால் இந்த வேதனை? இது யாரோட தவறு? யூ won't பிலீவ் மீ.
டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். டூ வாட் ஃபீல்ஸ் ரைட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க இதயத்தோட வலி என்ன அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெவர் see வாட் ஹேஸ் been டன், ஒன்லி see வாட் ரிமைன்ஸ் டு பி டன். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இஸ் ஆல்ரெடி கான், த ஃபியூச்சர் இஸ் நாட் yet here. தெர் இஸ் ஒன்லி ஒன் moment ஃபார் யூ டு லிவ் அண்ட் தட் இஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த நொடியில் மட்டும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நொடியில் மட்டும் நம்ம வாழலாம், பாஸ்ட்டை விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. ஹீலிங் உங்களால் மட்டும்தான் அவங்க மனசோட காயத்தை ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்களும் சேர்ந்தாதான் இந்த பயணம் வந்து பேலன்ஸ். 2 of Pentacles. நீங்களும் அவங்களும் சேர்ந்தாதான். அவங்கள சுற்றி நிறைய பேர் அவங்கள ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நீங்கள் இருந்த வரைக்கும் மேபி சமாளிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட காதல் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த போராட்டத்தை அவங்களால சமாளிக்க முடியல. நீங்கள் இல்லாமல் அவங்க நிலை தப்பி போகிறாங்க, அவங்க தடுமாறி போகிறாங்க. அந்த தடுமாற்றத்துக்கான காரணம் இந்த ஹெவி பேர்டன். எதனால், எதுக்கு இந்த பாரம்? அகெயின் 5 of Wands. அவங்க உண்மையிலே உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. கிங் ஆஃப் சோட்ஸ். உங்ககிட்ட உண்மையெல்லாம் கொட்டி தீக்கணும்னு நினைக்கிறாங்க, துடிச்சிட்ருக்காங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம், நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். 10 of Cups எனர்ஜி. ஆனால் அவங்களால உங்ககிட்ட வர முடியல. நிறைய பேர் சேர்ந்து அவங்கள பிளாக் பண்ணுறாங்க. த ஹெர்மிட். மேபி நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து அவைலபிளாக இல்லை அவங்களுக்கு, அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. 3 of Wands. உங்களை கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறாங்க, உங்களை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்றாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான சூழ்நிலையை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலை உருவாக விடாமல் நிறைய பேர் தடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு காரணம் வந்து நீங்களும் வந்து ஹெர்மிட் மோடில் இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் வித்ட்ரா ஸ்டேட்டில் இருக்கீங்க. மேபி இந்த பர்சன் உங்களுக்கு பாஸ்டில் ஏதோ விஷயம் பண்ணனால நீங்கள் உள்வாங்கிட்டீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறத விட இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்வாங்கிட்டீங்க இந்த வேதனை, இல்லைனா வந்து இந்த பெட்ரேயல் எது நடந்திருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் உள்வாங்கினதுனால அவங்களால உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாங்க. 3 of Wands. இந்த கெட்டவங்க கிட்டேருந்து, இந்த பிரச்சனை உருவாக்குறவங்க கிட்டேருந்து எப்படி நழுவி உங்ககிட்ட வந்து பேசுறது அப்படிங்கிறத அவங்களோட இப்போது யோசனையாக இருக்கு. அவங்க உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ், ஒரு ரகசிய செய்தி ஏதாவது இருக்கா? ஐ எம் டையிங் டு ஸ்பீக் டு யூ. வாட் ஆர் ரீடிங்? ஐ எம் டையிங் டு ஸ்பீக் டு யூ. அதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க உங்ககிட்ட துடிச்சிட்ருக்காங்க பேசுகிறதுக்காக. ஐ மிஸ் த டைம் வி ஹவ் ஸ்பெண்ட் டுகெதர். உங்களோட சேர்ந்து செலவழித்த நொடிகள் வந்து பொக்கிஷம் மாதிரி அவங்களோட நினைவுகளில் வந்து அழகாக பூட்டி வச்சு அது திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை யோசித்து பார்க்குறதுல தான் அவங்களுக்கு இப்போது ஒரு ஆறுதலே இருக்குது. ஐ மிஸ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் குட் சே. பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ வார்த்தையாளர்களை இந்த வேதனையை அவங்களால வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே படுறது ஒன்று தான். இந்த யார் இவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குறாங்களோ, யார் இந்த காதலை முறிக்க பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். ஒன்றா பிரபஞ்சத்துக்கிட்ட தண்டனை கிடைக்கும்னா இங்கே கிங் ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சன் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வராங்க. அதே சமயம் இவங்க பண்ணுற பித்தலாட்டம் வெளியில் வரும். உண்மை காதலுக்கு வந்து ஒரு அதீத சக்தி இருக்குது, அலாதி சக்தி இருக்குது. அதை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது உங்களை கைவிடாது, நிச்சயம் கைவிடாது. உங்களுக்கு என்னதான் வந்து வேதனைகள் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அந்த பிரிவிலும் ஒரு பந்தம் உருவாகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் பாடல்கள் கேட்க கேட்க அவங்க உங்ககிட்ட பேசுகிறத உங்களால் உணர முடியும். ஸோ அதுக்கு முதல் படியாக இந்த பாடல் உங்களுக்கு அமையட்டும். உங்களை அடுத்த ரீடிங்கில் பார்க்குறேன். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.